ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். எந்த விரதம் இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? வழிபாட்டு முறைகளில் விரதம் இருப்பது என்பது மிக முக்கியமான முறையாக கருதப்படுகிறது. இறைவனை நெருங்கிச் செல்வதற்கான மிக சிறந்த வழியாகவும் நம்முடைய பாவங்கள் நீங்கி இறைவனின் திருவடிகளை அடைவதற்கும் ஏற்ற வழியாக விரத முறைகள் கருதப்படுகின்றன. விரதங்கள் இருப்பதால் நம்முடைய கெட்ட கர்ம வினைகள் நீங்கி புண்ணிய பலன்கள் அதிகரிப்பதாகவும் இறைவனின் அருள் கிடைப்பதாகவும் அனைத்து மதங்களும் சொல்கின்றன. மற்ற மதங்களை விட இந்து மதத்தில் அதிகமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. வருடத்திற்கு ஒருமுறை கடைபிடிக்கப்படும் விரதங்கள் மட்டுமின்றி மாதந்தோறும் கடைபிடிக்கப்படும் விரதங்களையும் அதிகமான மக்கள் கடைபிடிக்கிறார்கள். இவற்றில் மிக முக்கியமான விரதங்களாக சொல்லப்படுவது 10 விரதங்கள். அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சிவராத்திரி, சதுர்த்தி, ஏகாதசி, திருவோணம், சங்கடகர சதுர்த்தி, ஷஷ்டி, கார்த்திகை ஆகிய 10 விரதங்கள் ஒவ்வொரு மாதமும் கடைபிடிக்கப்படுகின்றன. இந்த ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு வழங்கக்கூடியவை. அந்த வகையில் அந்த விரதங்களினுடைய பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். பிரதோஷம் அமைதி, நிம்மதி கிடைக்கும். மகா சிவராத்திரி சகல நன்மை சேரும். விநாயகர் சதுர்த்தி முன்வினை பாவம் தீரும். சங்கடகர சதுர்த்தி தடைகள் அகலும். வைகாசி விசாகம் நினைத்தது நிறைவேறும். கந்த சஷ்டி குழந்தை பாக்கியம் கேட்டும். வரலட்சுமி விரதம் மாங்கல்ய பாக்கியம், நல்ல வாழ்க்கை துணை. வைகுண்ட ஏகாதசி மோட்சம். திருவோணம் குடும்ப மகிழ்ச்சி. கிருஷ்ண ஜெயந்தி செல்வம் பெருகும். பௌர்ணமி வேலை வாய்ப்பு, நோய் நீங்குதல். அமாவாசை பித்ரு சாபம், பித்ரு தோஷம் நீங்கும். கார்த்திகை வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இது தவிர எந்த விரதத்தையும் கடைபிடிப்பதற்கு முன்பாக அந்த விரதம் எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது, அது தோன்றிய வரலாறு என்ன, அதன் சிறப்புகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு முழு பக்தி சிரத்தையுடன் விரதத்தை கடைபிடித்தால் அதற்குரிய முழு பலனையும் விரைவாக பெற முடியும். எந்த முறையில் விரதம் இருந்தாலும் முழு நம்பிக்கையுடனும் பக்தி சிரத்தையுடனும் விரதம் இருந்தால் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும்.